ஹாய், வெல்கம் டு உமா அச்சு கிச்சன். நம்ம இன்றைக்கி சிக்கன் 65 தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே கிறிஸ்பியாக அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அதை சொல்கிறேன். இப்போ சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அரிசி மாவு 1 ஸ்பூன். இது டேபிள் ஸ்பூன் கணக்கு. இப்போ மைதா மாவு 1 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, மைதா எல்லாத்துலேயும் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. இப்போ ஜேபி சிக்கன் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அது 50 கிராம் பேக்கெட்டு. அதில் 3/4 கிட்ட போட்டுறேன். ஒரு 1/4 மட்டும் பேலன்ஸ் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்தளவு போட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இவ்வளோ பேலன்ஸ் வச்சுட்டேன். இதை போட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், நம்ம கொஞ்சமாக மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 hour இல்லை 3/4 hour கிட்ட ஊறட்டும். அப்போ தான் நல்லா மசாலாலாம் அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ 3/4 மணி நேரத்துக்கிட்ட நான் விட்டுட்டேன். இப்போது சோம்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் பொரிக்கிற டைமில் தான் போடணும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் மாதிரி லைட்டாக ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப தின்னாக. இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு, கருவேப்பிலாம் போடும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சிக்கலாம். இது நம்ம ஹோட்டலில், ரோட்டு கடையிலலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் ஈஸியாக. நம்மளுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்லாம் அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் கடையில் செய்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். பொரிக்கிற டைமில் தான் நம்ம மற்றது எல்லாத்தையுமே சேர்க்கணும், முன்னாடி சேர்த்துடக்கூடாது. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உள்ளே நல்லா ஜூஸியாக, வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.